வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். திமுக மாநில மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றம். 100 கோடியை தாண்டியது தேர்தல் நிதி வசூல். காஷ்மீரில் அதிகாலை நடந்த துப்பாக்கி சண்டை, முக்கிய பயங்கரவாதி சுட்டுக் கொலை. ஏற்கனவே இருந்த கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி, மத்திய அமைச்சர் வாசன் தகவல். விரிவான செய்திகள். சேது சமுத்திர திட்டம், கச்சத்தீவு விவகாரம், காவிரி நதிநீர் பங்கீடு, விலைவாசி உயர்வு என்று பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசுக்கு எதிராக திமுக மாநாட்டில் கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திருச்சியில் நடந்து வரும் திமுக மாநில மாநாட்டின் 2வது நாளான ஞாயிறன்று 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டு தீர்மானங்களை அமைப்பு செயலாளர் இளங்கோவன் வாசித்தார். சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்ற மத்திய மாநில அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழக மீனவர்களுக்கு எதிராக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும், இலங்கை தமிழர் விவகாரத்தில் இந்திய அரசே ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டுவர வலியுறுத்துவதாகவும் திமுக மாநில மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நதிநீர் இணைப்பை வலியுறுத்தியும், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரியும் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. காவிரி நதிநீர் பங்கீட்டில் மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விலைவாசி உயர்வில் மத்திய மாநில அரசுகளுக்கு கடும் கண்டனம், கல்வி கடன் தள்ளுபடி, தமிழக மீனவர் பாதுகாப்பு ஆகிய தீர்மானங்களும் வாசிக்கப்பட்டன. கோதுமைக்கு சலுகை, அரிசிக்கு வரி என்ற நிலைப்பாட்டிற்கு மத்திய அரசை திமுக மாநில மாநாடு கடுமையாக கண்டித்து சேவை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளது. நெசவாளர் பிரச்சினை, நெல் மற்றும் கரும்புக்கு உரிய விலை, மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் அதிமுக அரசையும் திமுக மாநில மாநாடு வசைபாடி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. லோக்சபா தேர்தல் நிதியாக 106 கோடியே 79 லட்சம் ரூபாய் வசூலாகி உள்ளதாக திமுக மாநாட்டில் பொருளாளர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கட்சி பொருளாளர் ஸ்டாலின், தேர்தலுக்காக அதிக நிதி வசூலித்த மாவட்டங்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் சார்பில் 7 கோடியே 22 லட்சமும், திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் 7 கோடியே 11 லட்சம் ரூபாயும் வசூலாகி உள்ளதாக தெரிவித்த ஸ்டாலின், 106 கோடியே 79 லட்சத்து 88,933 ரூபாய் லோக்சபா தேர்தல் நிதியாக கிடைத்துள்ளதாக அறிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நிதியாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தொகை 106 கோடியே 79,933 ரூபாய் என்பதை மகிழ்ச்சியோடு தலைமைக் கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் தெரிவித்து நன்றி. தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்தபடி அதிக வசூல் செய்த அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சித் தலைவர் கருணாநிதி மோதிரம் அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். காஷ்மீரில் நடந்த துப்பாக்கி சண்டையில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோப்போர் டவுனில் உள்ள பாட் மொஹல்லா கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் பயங்கரவாதி பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஞாயிறு அதிகாலையில் அந்த வீட்டை போலீசார், ராணுவத்தினர் அடங்கிய கூட்டு பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். பயங்கரவாதியை சரணடைந்து விடும்படி பாதுகாப்பு படையினர் விடுத்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாத அந்த பயங்கரவாதி வீட்டில் இருந்தபடி சுடத் துவங்கினார். இதனால் பாதுகாப்பு படையினரும் திருப்பிச் சுட்டனர். இந்த துப்பாக்கிச் சண்டையில் முகமது ஷஃபி ஷேக் என்ற பயங்கரவாதி கொல்லப்பட்டான். அவன் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவன் ஆவான். ஷஃபி ஷேக்குடன் வேறு யாராவது பயங்கரவாதிகள் தங்கியிருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சோப்போர் டவுன் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையை பாதுகாப்பு படையினர் முடுக்கிவிட்டுள்ளனர். ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகள் அனைத்தும் அதே கூட்டணியில்தான் நீடிக்கின்றன என்று மத்திய அமைச்சர் வாசன் தெரிவித்துள்ளார். பழனியிலிருந்து திருச்செந்தூர் வரையிலான பயணிகள் ரயில் சேவையை மத்திய அமைச்சர் வாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், அனைத்து கட்சிகளும் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்க உள்ள நிலையில் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகள் அனைத்தும் அதே கூட்டணியில்தான் நீடிக்கின்றன என்று கூறினார். பொதுவாக கூட்டணி குறித்து அனைத்து கட்சிகளும் முழுமையான முறையிலே இன்னும் அறிவிக்கவில்லை. இன்னும் சில நாட்கள் கழித்தே எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி முழுமையடையும். அதற்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியை பற்றி எல்லா கட்சிகளும் அறிவிக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இருந்த கூட்டணிகள் மட்டுமே என்று எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. சில கட்சிகள் முதலிலே பேசி முடித்த கூட்டணிகளை அறிவித்திருக்கின்றார்கள். தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரத்திற்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், கச்சத்தீவு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் வாசன் கூறினார். தொடர்ந்து இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்வது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
இதற்கு கடுமையான முறையிலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இதற்கிடையிலே பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வேண்டும். மீனவருடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த விதமாக தடங்களும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். கச்சத்தீவு என்பது தனி பிரச்சனை. நம்முடைய உரிமையை அதில் மீண்டும் கோர வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. பழனியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பயணிகள் ரயில் மதுரை வழியாக செல்கிறது. பழனி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் சென்று 4 படை வீடுகளை இணைக்கும் விதமாக இந்த பயணிகள் ரயில் சேவை அமைந்துள்ளது. மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத்தை டெல்லியில் சந்தித்து ஒருங்கிணைந்த ஆந்திரா தொடர ஆதரவளிக்கும்படி ஜெகன்மோகன் வலியுறுத்தினார். ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரி வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஞாயிறன்று டெல்லியில் பிரகாஷ் காரத்தை சந்தித்து ஆதரவு கேட்டார். இந்த சந்திப்புக்கு பிறகு ஜெகன்மோகன் கூறுகையில், பார்லிமெண்டில் தெலுங்கானா மசோதா தாக்கல் செய்யப்பட்ட விதம் ஜனநாயக விரோதமானது என்று கூறினார். இன்று ஆந்திராவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எதிர்காலத்தில் மற்ற மாநிலங்களுக்கும் நிகழக்கூடும் என்றும் அபாய சங்கு ஊதிய ஜெகன்மோகன், எனவே பார்லிமெண்டில் தெலுங்கானா மசோதாவை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். The bill has been introduced in the parliament was also not democratic, without anybody to say aye, without anybody to say no. Within 10 seconds the entire episode was completed, and this undemocratic practice was also questioned, and Prakash ji has also extended all his help in fighting against this injustice. வியாழனன்று தெலுங்கானா மசோதாவை தாக்கல் செய்த போது பார்லிமெண்டில் பெப்பர் ஸ்ப்ரே தெளிப்பு போன்ற வரலாறு காணாத அமளி துமளிகள் நடந்ததை சுட்டிக்காட்டிய காரத், கூச்சல் குழப்பத்துக்கிடையே சபையில் மசோதாவை தாக்கல் செய்து விட்டதாக அரசு கூறுவதை ஏற்க மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக கூறினார். We cannot accept the government's claim that the Andhra bifurcation bill has been tabled in the House. There was trouble in the House, and the government has tried to use that to say that the House bill has been tabled. The opposition cannot accept this. We have said this earlier also, that this bill is a very serious matter. It has to be fully discussed in Parliament. இதனிடையே தெலுங்கானாவுக்கு எதிரான இறுதிக்கட்ட போராட்டத்தை டெல்லியில் நடத்துவதற்காக ஆந்திர அரசு அதிகாரிகள் சங்கத்தினர் 6 சிறப்பு ரயில்களில் ஐதராபாத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களும் 2 சிறப்பு ரயில்களில் டெல்லிக்கு ஏற்கனவே கிளம்பி சென்றுள்ளனர். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடியும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலும் தொழிலதிபர் அம்பானியின் ஏஜென்ட்டுகள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக சாடியுள்ளார். டெல்லி முதல்வர் பதவியிலிருந்து கடந்த வெள்ளியன்று அரவிந்த் கெஜ்ரிவால் விலகினார். இயற்கை எரிவாயு விலை நிர்ணயம் தொடர்பான ஊழல் விவகாரத்தில் ரிலையன்ஸ் நிறுவன அதிபர் முகேஷ் அம்பானி மீது தான் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டதால் ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கைகோர்த்ததாக டெல்லி சட்டசபையிலேயே அன்றைய தினம் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் உற்பத்தி செய்யும் இயற்கை எரிவாயுவின் விலையை 2 மடங்காக உயர்த்தி வழங்க காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு முடிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய கெஜ்ரிவால், கேஸ் விலை உயர்வு விவகாரத்தில் மோடி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ட்விட்டர் மூலம் ஞாயிறன்று வலியுறுத்தியுள்ளார். முகேஷ் அம்பானியுடனான தனது உறவு பற்றியும் பாரதிய ஜனதாவின் உறவு பற்றியும் மோடி விளக்க வேண்டும் என்றும் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். வரவிருக்கும் லோக்சபா தேர்தலில் தனக்கும் முகேஷ் அம்பானிக்கும் இடையில்தான் போட்டி இருக்கும் என்றும் கூறியுள்ள கெஜ்ரிவால், மோடியும் ராகுலும் முகேஷ் அம்பானியின் ஏஜென்ட்டுகள்தான் என்றும் ட்விட்டரில் கடுமையாக சாடியுள்ளார். கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகையில் ரிலையன்ஸ் உற்பத்தி செய்யும் இயற்கை எரிவாயுவின் விலையை 2 மடங்காக உயர்த்துவதில் மத்திய அரசும் ரிலையன்ஸ் நிறுவனமும் கூட்டுச்சதி செய்திருப்பதாகவும், இந்த முடிவால் நாட்டுக்கு 1.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் கடந்த வாரம் குற்றம் சாட்டியிருந்தார். முகேஷ் அம்பானி, பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய டெல்லி லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உத்தரவிட்ட கெஜ்ரிவால், விலை உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டுமென பிரதமருக்கும் கடிதம் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் 2 கார்கள் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேர் பலியாயினர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் விழா ஒன்றுக்கு சென்று விட்டு டவேரா காரில் நள்ளிரவு 1 மணி அளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஜோத்பூரிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பலேசர் கிராமத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஸ்கார்பியோ காரும் டவேராவும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன. இந்த பயங்கர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 கார்களின் டிரைவர்கள் உள்ளிட்ட 4 பேர் இறந்தனர்.
மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மேலும் 10 பேர் இறந்தனர். 4 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு மேலும் ஒருவர் இறந்தார். எஞ்சிய மூவரின் நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது. एक ड्राइवर जो स्कॉर्पियो चला रहा था वो अगुलाई का रहने वाला है और दूसरा दूसरा परिवार है जो टवेरा के अंदर आ रहा था. कलाऊ गांव है जो देचू थाना क्षेत्र में पड़ता है. वहाँ कोई पारिवारिक प्रोग्राम अटेंड करके आ रहे थे. यही जोधपुर के लोकल स्थानीय रहने वाले हैं. एक ही परिवार के लोग हैं. பலியான டிரைவர்கள் தவிர மற்ற அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இறந்தவர்களில் 5 பெண்கள், சில குழந்தைகளும் அடக்கம். விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க ராஜஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை மொபைல் போனில் படம் எடுத்து கொடுத்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. தேர்தலின் போது அரசியல் கட்சியினர் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், பிரச்சாரத்திற்கான செலவு, தேர்தல் ஆணைய நடவடிக்கைகள் குறித்து அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரவீன்குமார், தேர்தலின் போது பணப்பட்டுவாடா தொடர்பாக மொபைல் போனில் படம் எடுத்தோ அல்லது வேறு எந்த வகையிலாவது தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இருக்கும் என்றார். நம்ம மக்கள் கிட்ட வேண்டுகோள் இருக்கு. நிறைய டைம் நீங்க போன் பண்ணுவீங்க, எப்படி பணம் பட்டுவாடா ஆகிறது, ஆனா யார் பண்றாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. ஸோ வி ரிக்வெஸ்டிங் டு யூஸ் த மொபைல் போன்ஸ். அதை வச்சு ஒரு போட்டோ எடுத்து நம்ம 2-3 பிளாட்ஃபார்ம் இமெயில் மூலமாக, அதாவது மொபைல் மூலமாக, அது வெப்சைட் மூலமாக நீங்கள் நமக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும் தான். அதை கேஸ் போட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தான். இக்கூட்டத்தில் தேர்தல் செலவிற்கான வரம்பை அதிகரிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்தனர். மேலும் தேர்தல் நேரத்தில் கட்சிகள் அளிக்கும் புகார்களின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டது. கட்சிகள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு தந்தாப்புல அதை ரெஸ்பாண்ட் பண்றதுல ஏராளமான ஃபெயிலியர்ஸ் இருக்கு. அதுல என்னச்சுன்னா இப்போ அந்த கடந்த தேர்தலில் ஏற்பட்ட மாதிரி குறைபாடுகள் ஏற்படக்கூடாது, தடுப்பதற்கான ஏற்பாடு பண்ணுங்கிறது. தேர்தலில் தவறு நடக்குது அல்லது இந்த மாதிரி பிரைபரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். பட் இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அந்த ஃபிளையிங் ஸ்குவாடுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நம்மளே அதை போட்டோ இல்லைன்னா வீடியோகிராஃபி எடுத்து உடனே அப்லோட் பண்ணிடலாம். எலெக்ஷன் கமிஷனுக்கு உடனே அப்லோட் பண்ணிடலாம். மக்களவை தேர்தலில் ஊடகங்களின் பங்கு என்ற தலைப்பில் தலைமைச் செயலகத்தில் நடந்த கருத்தரங்கில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் PK தாஸ் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், ஓட்டுக்கு பணம் வழங்குவதை கண்காணிக்க அரசியல் சார்பற்ற இளைஞர் குழுக்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது உடல் உறுப்பு தானம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மையம் அமைப்பதற்கான வசதிகள் குறித்து ஆய்வு நடந்தது. தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் அமலோற்பவநாதன், மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சைகள் அதிகரித்து வருவதாக கூறினார். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் அதிகம் பேர் பயன்பெறும் வகையில் மருத்துவமனை கட்டமைப்பை சீர் செய்யும் வகையில் தமிழக அரசு சார்பில் திட்டங்கள் வகுக்கப்படுவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு மிக பரவலாக இருக்கிறது. சென்னை தவிர மற்ற நகரங்கள், மதுரை, கோயம்புத்தூரிலும் உள்ள மக்கள் பயன்படுன்றதுல அரசு மிகவும் கணிப்பாக உள்ளது. ஆகவே கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மக்களுக்கு, மதுரையை சுற்றியுள்ள மக்களுக்கு உடல் உறுப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருத்துவமனைகளில் உள்ள கட்டமைப்பை சீர்படுத்தி மருத்துவமனைகளை என்னென்ன தேவையோ அதை செய்து இங்குள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் திட்டம் வைத்திருக்கிறோம். தமிழகம் இந்தியாவிலே முதல் நிலையில இருக்கு. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் கிட்டத்தட்ட 10-15 மடங்கு அதிகமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். WHO நிறுவனமே தமிழ்நாடு மாடல் ஒரு சிறந்த மாடல் என்று சொல்லியிருக்கிறது. முன்னதாக பேசிய அவர், கடந்த 6 ஆண்டுகளில் 450 மூளைச்சாவு நடந்திருப்பதாகவும், இதயம், சிறுநீரகம், கண் உள்ளிட்ட 2488 முக்கிய உறுப்புகள் அதிலிருந்து தானமாக பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,896 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,862 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 51 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 47,890 ரூபாயாக இருந்தது. இயற்கை வளம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட தலைப்புகளில்
கல்லூரி சுற்றுச்சுவற்றில் ஓவியங்கள் வரைந்து மாணவிகள் அசத்தியுள்ளனர். சென்னை தனியார் கல்லூரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனமும் இணைந்து இயற்கை வளம் காப்பது, மாசு இல்லா சமுதாயத்தை உருவாக்குவது என்பது உள்ளிட்ட எண்ணற்ற தலைப்புகளை அளித்ததன் பேரில் கல்லூரி மாணவிகள் தங்கள் ஓவியங்கள் மூலம் எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்தி பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தனர். நேச்சர் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் பேஸ் பண்ணி we are painting. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கருத்து, மக்களுக்கு மரங்களை பாதுகாக்கணும், பொல்யூஷன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டிஃபாரஸ்டேஷன், அந்த மாதிரி கருத்துக்கள் பேஸ் பண்ணி நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட தீம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் விமென் அண்ட் நேச்சர். அது ரெண்டும் கொலாபரேட் ஆகிற மாதிரி, வாட்டர், அப்புறம் ஏர் அண்ட் தென் ஃபயர், அப்புறம் நிலம், காற்று, எல்லாமே அந்த பஞ்சபூதம் எல்லாத்தையும் சேர்த்து விமெனோட நாங்கள் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேனல்ஸ்லயும் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் வரைந்த ஓவியங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.